ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டு இருந்தீங்க. நம்ம இந்த இதில் CAI332 Climate Change and Adaptation ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டி அப்பார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா CAI332 Climate Change and Adaptation ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டி அப்பார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், கார்பன் சைக்கிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரோல் ஆஃப் ஓசோன் இன் என்விரான்மெண்ட், ஓசோன் லேயர் அண்ட் ஓசோன் டிப்ளக்ஷன் கேசஸ் இன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வார்மிங்கும் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல இருந்து கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் ரோல் இன் குளோபல் வார்மிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குளோபல் வார்மிங் என்னன்னு கேட்கலாம், கார்பன் சைக்கிள் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்வர்ஷன் ஆன் பொல்யூஷன் டிஸ்பர்ஷன் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. லேப்ஸ் ரேட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பிசிக்கல் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அட்மாஸ்பியர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், ரிஸ்க் ஆஃப் இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. மெல்டிங் ஆஃப் ஐஸ் போல் சி லெவல் ரைஸ் இன் என்விரான்மெண்ட் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அதுலேயே வாட்டர் ரிசோர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவிடன்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட் ஆன் ஏ குளோபல் ஸ்கேல் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன் இந்தியான்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா, கியோட்டோ புரோட்டோகால், இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CDM ரொம்ப முக்கியமான ஒன்று. UNF, CCC, IPCC இது ரொம்ப முக்கியமான ஒன்று. IPCCனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி கார்பன் கிரெடிட்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CDM ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு மெடிகேஷன் எஃபெக்ட் இன் இந்தியா அண்ட் அடாப்ஷன் ஃபண்டிங் கி மெடிகேஷன் டெக்னாலஜி அண்ட் பிராக்டிசஸ் இந்த மெடிகேஷன் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பன் ட்ரேடிங் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் CCS ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளாஸ்டிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் இதை வந்து 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்கன்னா கூட இந்த கான்செப்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர் கிளீனிங் டெக்னாலஜி வித் இட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோரெல்லாம் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.